விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பலம் பெறும் சந்திர பகவான் பஞ்சமாதிபதி, அவரால் பலனும் யோகமும் அடையக்கூடிய லாபம் பெற்ற மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை, அதாவது 7/7/2024 முதல் 13/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மீனராசி என்பதிலே உங்கள் ராசியிலே ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் புதன்கிழமை வரை அமர்ந்திருப்பார். அதன் பின்பு 3ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 5ஆம் இடத்திலே புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே கேது பகவானும், விரயஸ்தானத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அந்தளே பொதுவாக அந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது. ஆனால் வேதை தினம் உண்டு. செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் உங்களுக்கு வேதை தினம். இந்த வாரத்தில் சந்திராசிரமம் கிடையாது. வேதை தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 7/7/2024 திதி வளர்புரை துவிதியை திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாள். அடுத்து திங்கக்கிழமை 8/7/2024 திதி வளர்புரை திருதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 9/7/2024 திதி வளர்புரை சதுர்த்தி திதியும் நட்சத்திரம் காலை 9 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்பு மக நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகம் கூடிய சதுர்த்தி திதியாக செவ்வாய்க்கிழமைக்கு வருகிறது. அடுத்து புதன்கிழமை 10/7/2024 அன்று திதி காலை 8:30 மணி வரை சதுர்த்தி திதியும், அதன் பின்பு பஞ்சமி திதியும், அதே போல் பகல் 11:30 மணி வரை மக நட்சத்திரமும், அதன் பின்பு பூர நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அதாவது இந்த வாரத்தில் 2வது சுபமுகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 11/7/2024 திதி காலை 10 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதியும், அதன் பின்பு சஷ்டி திதியும் வருகிறது. மதியம் 2 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்தர நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 12/7/2024 திதி வளர்பிறை சப்தமி திதி காலையில், அதாவது பகல் 12 மணி வரை வளர்பிறை சஷ்டி திதியும், அதன் பின்பு சப்தமி திதியும் வருகிறது. மாலை 4:30 மணி வரை உத்தர நட்சத்திரமும், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரமும் வருகிறது. சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அப்போ இந்த வாரத்தில் 3வது சுபமுகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 13/7/2024 திதி வளர்பிறை சப்தமி திதி மதியம் 2 மணி வரை, அதன் பின்பு அஷ்டமி திதி. அன்று இரவு 7 மணி வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. மரணயோகம் கூடிய இந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசி என்பதை இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பொதுவாக இந்த வாரம் நமக்கு நல்ல வாரமாக என்று பார்க்கும் பொழுது பலமான வாரமாக அமையுது. முயற்சிக்குரிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோக பலனும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது தனாதிபதி 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது
தனபாக்கியங்கள் இன்னும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். யோக பலமான வாரம். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். அதே நேரத்தில் சற்று நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா பணம் நிறைய வருது அப்படிங்கிறப்ப அதை வீண் செலவுகள் செய்யாமல் சரியான முறையில் இந்த கடன் வம்பு வழக்குகள் இதெல்லாம் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளையோ அல்லது இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது எல்லாம் சரியான முறையில் செஞ்சிட்டிங்கன்னால் எந்த பாதிப்பும் இல்லை என்றால் அதனுடைய விளைவுகள் சற்று சிரமத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பொருளாதாரம் ஃப்ளோட்டிங் மணியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சற்று சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பகை வீட்டில் அமர்ந்த 10ஆம் மாதி சற்று சிரமத்தை கொடுப்பார். அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த தொழில் நன்றாக நடக்கும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். வியாபாரிகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கம்மியாக இருக்கும். அல்லது வியாபாரிகள் நிறைய சரக்கு கொண்டாந்து போடுவாங்க. வியாபாரம் சற்று சுரக்கத்தை கொடுக்கும். அதனால் ஒன்று இருந்தால் ஒன்று கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சரியான முறையில் நீங்கள் அணுகுறீங்கன்னால் அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரம். ஆனால் தேவையில்லாத சில அசிங்க அவமானங்கள் அல்லது பணிச்சுமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். பலன்கள் நிறைய கிடைக்க போதும். ஆனால் அது பக்குவமாக நீங்கள் செய்யக்கூடிய விதத்தில் தான் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து மீனராசி அன்பர்களுக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால அந்த 3 நாட்களும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும், சுபமங்கலத்தை எதிர்பார்த்து கல்யாணம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறி ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவருடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும். பயன்படுத்தி கொண்டால் பலன் உண்டு. அடுத்து உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அந்த டென்ஷனை கொஞ்சம் குறைச்சி சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கிற யோகங்கள் உண்டு. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் கிடைக்கும். எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உங்களால் நிகழக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வது போல் 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் தான் ராசிநாதன். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கனால எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களால் மற்றவருக்கு ஆதாயம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஆதாயம் குறையும், ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள். அதேபோல் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மங்கள யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்தினால் எல்லாமல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால சர்வ மங்களமும் யோகத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் தான். இனிய நல்வாழ்த்துக்கள்.